ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாராகி அம்மனை ஏன் இரவு நேரத்தில் தான் வழிபடணும்னு சொல்கிறாங்க, அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் சொல்லும் வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்றத தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். பலருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது. வாராகி அம்மனை ஏன் இரவு நேரத்தில் தான் வழிபடணும்னு சொல்கிறாங்க, பகலில் வழிபடக்கூடாது, 9 மணிக்கு மேலே தான் பூஜை செய்யணும் அப்படின்னு பல கருத்துகள் இப்போது ரொம்பவே பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா ஸ்ரீவித்யா மற்றும் தாந்திரிக மரபுகளில் இரவு நேரம் மனம் அமைதியாக இருக்கும் காலம் அப்படின்றதுனால ஆழமான ஜபம் மற்றும் உபாசனைக்கு ஏற்றதாக கருதப்படுது. ஆனால் வீட்டில் பக்தியோடு வழிபடுற நினைக்கிற யாருக்குமே இது கட்டாய விதி கிடையாது. காலையில் இல்லை சாயங்காலம் உங்களுக்கு வசதியான நேரத்தில் மனசில் நல்ல பக்தியோட தூய்மையான பக்தியோடு வழிபட்டால் கூட அன்னையின் அருள் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவன் நேரத்தை கேட்குறதில்ல, உண்மையான பக்தியை தான் பார்க்குறாங்க. வாராகி அம்மனின் ஆயுதங்கள் சொல்லும் ஆன்மீக அர்த்தம், வாழ்க்கை பாடம், பாசம். இது கட்டி போடுறதுக்காக இல்லை, இறைவனோட நம்மளை இணைக்கிற அன்பின் பந்தத்தை நினைவூட்டுறது. அதே நேரத்தில் உலக ஆசைகளில் அதிகமாக சிக்கி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை உணர்த்தக்கூடிய ஒரு பொருள். அங்குசம். யானையை சரியான பாதையில் நடத்துறதுக்கு பயன்படுற மாதிரி நம்ம மனசை தவறான பாதைக்கு போகாமல் தர்மத்தின் வழிக்கு திரும்பும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு சின்னமாக இது கருதப்படுது. தண்டம். இது கோபத்தின் அடையாளம் இல்லைங்க, ஒழுக்கம், நீதி, பொறுப்பு, இது போன்ற விஷயங்களுடைய அடையாளம். முதல்ல நம்ம ஒழுக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பொருளாக கருதப்படுது. கலப்பை. விவசாய நிலத்தை உழுவுவது போல நம்ம மனசில் இருக்கிற அகந்தை, பொறாமை, பயம், பழைய காயங்கள் எல்லாம் உழுது அகற்றி நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய விஷயந்தான் இது. நாளைக்கு வாராகி அம்மனை வீட்டிலே எப்படி எளிய முறையில் வழிபாடு செய்யலாம், சிறப்பு வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அன்னை வாராகியின் அருள் உங்கள் எல்லாருக்கூடையும் இருக்கணும் அப்படின்ட்டு மனசார வேண்டிக்கிறேன். நாளை திருப்பி சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஓம் பராசக்தி.